மனித வனவிலங்கு மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கு. விவசாய நிலங்களுக்கு நுழையக்கூடிய வனவிலங்குகள் விளைப்பயிரை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாமல் இருக்கிறதால சில பேர் செய்யக்கூடிய தவறால வனவிலங்குகளுடைய உயிருக்கு பேராபத்தாக இருக்குது. அதாவது காட்டு யானையை சுட்டு விரட்டணும், காட்டுப்பன்னியை சுட்டு கொல்லணும்னு தமிழக விவசாயிகள் சங்கம் தீர்மானம் போடுற அளவுக்கு கோவையில் சூழல் ஏற்பட்டிருக்கு. மயில்களுக்கு விஷ வச்சு கொல்றது, காட்டுப்பன்னிக்கு அவுட்டுக்காய் வைக்கிறதுன்னு தொடர்ந்து சட்டவிரோத செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் அவுட்டுக்காய் கடிச்சதில் வாய் சிதைந்து நாக்கு அறுபட்டு உணவு தண்ணிலாம் அருந்த முடியாமல் 4 காட்டு யானைகள் கோவை மாவட்டத்தில் இறந்துருக்குது. சமீப காலமாக யானை மனித விலங்கு மோதல் அது ஒன்று கேள்விப்படுறோம். 2வது யானைகளுடைய இறப்பு. ரீசன் காஸ் ஆஃப் த டெத் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அவுட்டுக்காய் கண்ட்ரி பாம், அதில் ஏகப்பட்ட யானை ரொம்ப காமனாக இறந்து போகுது. அது தட் இஸ் ரியலி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பப்ளிக்கெலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று. 2வது நம்ம IUCN படி பார்த்தா யானையெல்லாம் சிகப்பு அந்த லிஸ்ட்டில் இருக்குது, ரெட் அலர்ட் அப்படி அந்த மாதிரி லிஸ்ட்டில் IUCN அலர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏஷியன் எலிஃபண்ட்ஸுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. 2வது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப இருக்குது இம்பேக்ட். கோயம்புத்தூர் காரமடை பெல்ட்டு, சம்டைம்ஸ் பாலக்காடில் கூட அது ஆகிருக்கு. ஒரு ப்ரெக்னென்ட் யானை செத்து போச்சு. அதுதான் ரீசெண்ட்லி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே. அந்த அளவுக்கு அந்த அவுட்டுக்காயினால் யானையோட இறப்பு ஆக்சிலரேஷன் டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஸோ அதுக்கெலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கணும். கண்ட்ரி பாம் வைக்கிறவங்களுக்கு அவங்க ஒன்று சட்டப்படி ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. இவங்க இந்த காட்டு வைல்டு போர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பயிரை காப்பாற்றுறதுக்காக வச்சேன்னு சொல்லி அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை வச்சு தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அது ரீசன் கிடையாது. ஆனால் அவங்க பர்பஸாக யானை கொல்லணும் தான் வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் டிபார்ட்மெண்ட்டில். பட் தே ஆர் க்ளோசிங் தர் ஐஸுங்க, கண்ணை முடிக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லோரும். அது என்ன காரணமும் எங்களுக்கு புரியலை, பப்ளிக்கு இன்னும் புரிய வரல. இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் தான் நாளைக்கு வருங்கால சந்ததியினருக்கு யானைன்னு ஒன்று இருந்துச்சு சொல்ல முடியும், காட்ட முடியும் அட்லீஸ்ட்டு. அடுத்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு கேட்டாங்க யானையோட டெத்து ரீசன் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன், எலக்ட்ரோக்யூஷன். டிசி உள்ள இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃபென்சிங் டிசி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் AC 230 வோல்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஹீனியஸ் க்ரைம் பண்ணுறவங்கள 7 வருஷம் மினிமம் ஜெயில் தண்டனை உண்டுன்ட்டு IPCயில் இருக்குது. ஆனால் ஒருத்தங்க கூட 7 வருஷம் ஜெயில் அனுபவித்த மாதிரி இன்னி வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட் ஷுட் டேக் நோட் ஆஃப் இட் அண்ட் தே ஷுட் டூ சம்திங் டு ப்ரொடெக்ட் தி எலிஃபண்ட்டுங்க. கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் 1501 யானைகள் இறந்திருக்கிறதாகவும் அதில் நோய்வாய்ப்பட்டு 906 யானைகளும், தடுக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுன்னு 341 யானைகளும், தடுக்க முடியாத எதிர்பாராத நிகழ்வுன்னு 43 யானைகளும், சாலை ரயில் விபத்துன்னு 12 யானைகளும், மனித தவறுகளால் 105 யானைகள்னு தானாக விபத்தில் சிக்கிறதுன்னு 94 யானைகள் இறந்துருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அவுட்டுக்காய் மேட்டரில் அந்த யானையை மட்டும் அது பாதிக்கிறது இல்லை. அது எந்த ஒரு விலங்கினங்களும், அது பசுமாடாக இருக்கலாம், மானாக இருக்கலாம், பன்னியாக இருக்கலாம், எனி அதர் சிமிலர் வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸாக இருக்கலாம். எது அதை கடித்து இறந்து போனாலும் அது அந்த அகால மரணம் வெரி வெரி பெயின்ஃபுல், அன்பேரபிள். ஸோ அதெல்லாம் விவசாயம் அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த அளவுக்கு அன்பேரபிள் டெத்தெல்லாம் இந்த மாதிரி வன உயிரினங்களுக்கு தேவையான நம்ம இது பண்ண யோசிக்கணும். தயவு செஞ்சு அதை எல்லா விவசாயிகளும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி இதுக்கே போகாதீங்க. யானை உணவுக்காக தான் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க, தண்ணீருக்காக தான் வெளியே வர சொல்கிறாங்க. இன்றைக்கி பயங்கரமாக மழை பெஞ்சு எல்லா பக்கம் தண்ணி இருக்குது. மலையில் எல்லா பக்கம் காட்டிலெல்லாம் தண்ணி இருக்கும்போது இப்போவும் வெளியே வருதுன்னா தண்ணீருக்காக மட்டும் வரல. ஸோ ஒரு சமயம் உணவுக்காக தான் வருதுன்னா நீங்கள் உணவை கொண்டு போய் இங்கே மலையில் ஃபாரஸ்ட்டில் தான் கொடுக்கணும். வெளியே வந்ததுன்னா அது உங்கக்கூடிய உணவு 10% தான், சேதம் 100% ஆகுது. ஆனால் இழப்பீடு நீங்கள் 10% கொடுக்குறீங்க. 1000 வாழை போய் உள்ளே நாசமாச்சுன்னா இப்போ 100 வாழை கூட திங்கிறதில்ல. இப்போ எல்லா துறையில் இந்த அரசாங்கம் தனியாருக்கு ஒதுக்குறாங்க இந்த செயலுக்கெல்லாம், இந்த தடுக்கிற வேலை அந்த வேலைக்கெல்லாம். இப்போ அகழி வெட்டுறது, இந்த தடுக்கிற வேலை தனியார் கூட்டிங்கன்னா ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கூட்டிங்கன்னா அவங்க தடுத்துருவாங்க. அப்படி தடுத்துட்டால் அது வெளியே வராது. வெளியே வரலன்னா உணவு தான் தேவைன்னா விவசாயிகிட்டே அது விலை கொடுத்து வாங்கி கொடுக்கலாம், இல்லை புத்தகம் கொடுத்து வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஏக்கரா மக்கள் சோள தொட்டு விளைஞ்சு கூட நம்ம ஈஸியாக விளைஞ்சு கொடுத்துருவான். ஒரு சோளத்தட்டு வேணுமுன்னா விளைஞ்சு கொடுத்துருவோம். அதை கொண்டு போய் நீங்களே கொண்டு போய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அது பண்ணியாகணும். இதையே நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அது சரியாக வராது. இப்போ நீங்கள் அது பண்ணாதனால தான் நாங்கள் சுட்டு வேட்டன்னு சொல்கிறோம். நீங்கள் தடுத்துருந்தா அந்த வார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம்.
யாருக்கு விவசாயிகளுக்கு இந்த யானையை கொல்லணுங்கிற எண்ணமே கிடையாது. இன்றைக்கி கூட ஏதோ அவுட்டுக்காய் வச்சு கொள்கிறாங்கன்னா விவசாயிகள் அவுட்டுக்காய் வைக்கல, யாரும் வேட்டையாடுறது வச்சு அவுட்டுக்காயில் தான் யானை சாகுது. அதே சமயத்தில் மின்சாரம் தாக்கி யானை சாகுதுன்னா வெகு நாளுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் அந்த மின்சாரத்தை பாய்ச்சிடா, ஏன்னா வந்து டச் பண்ணி போயிடும் நினச்சி அது ஏமாந்து மாட்டிக்கலாம், செத்து போகுது. யாருக்குமே யானையை கொல்ல வேணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு விட்டதுக்காக அரசாங்கம் தான். இதை 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷமாக அந்த விவசாயிக்கு நஷ்டம் கொடுத்துட்டு இருந்தா உயிர் பலி ஏற்படுத்தி இத்தனை நாளைக்கு தான் விவசாயி பார்ப்பான். ஏதோ 100க்கு 1 விவசாயி இந்த மாதிரி பண்ணுறான், எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஆகவே முழுக்க இந்த அரசாங்கம் செஞ்ச தவறு தான். அதனால தான் நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, சுட்டு கொல்ல சுட்டு விரட்ட சொல்கிறோம். இது ஏற்கனவே 10 வருடத்துக்கு முன்னாலேயே மறைந்த தலைவர் டாக்டர் சிவசாமி அவர்கள் வச்ச கோரிக்கை தான். வனத்துக்கு வெளியே வரும் யானைகளை வனத்துறை சுட்டு விரட்ட வேண்டும், மற்ற வனவிலங்குகளை விவசாயிகளை கொல்ல அனுமதிக்க வேண்டும்னு அவர் கோரிக்கை வச்சிருந்தார். அதை தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் 10 வருஷத்துக்கு பின்னால். அதே சமயம் காட்டுப்பணி இன்றைக்கி பயிர் சேதம் மட்டும் செய்யலை, இந்த ரோட்டில் போகிற அதிகமாக பெருகுனால போக்குவரத்து சாலையில் அதிகமாக அது சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நிலைமை அதிகமாகிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஆகவே தான் காட்டுப்பணிகளை இந்த இனப்பெருக்கத்தை, அந்த அபரிமிதமான பெருகிவிட்ட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், அதை அழிக்க சொல்ல. அதே சமயம் இதை நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை தடுத்துட்டோம்னா அந்த உணவு கூட இவங்க அரசாங்கம் கொண்டு உள்ளே கொண்டே கொடுத்துக்கலாம், அது விலைக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். யானையை வராமல் தடுத்துட்டா அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டிய பணம் மிச்சம். இந்த உயிரிழப்புக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்க, டெய்லி ஒரு ஆளை கொண்டுட்டு தான் இருக்குது, பேப்பரில் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த பணமெல்லாம் மிச்சமாயிரும். ஆகவே இதை தடுக்கிற நிரந்தரமாக ஒரு தீர்வு பண்ணியாகணும். காடுகள் வளமாக இருக்கணும்னா அங்கே யானைகள் நலமாக இருக்கணும். யானைகளினுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம், செயல்பாடுகள் தான் காடுகளினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். யானைகள் மனித விலங்கு மோதல் தொடர்பான விஷயத்தில் அறிவியல் பூர்வமான கூடுதல் ஆய்வுகளாக மேற்கொண்டு உரிய தடுப்பு வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும்.